போன வீடியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் மிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்று காட்டி இந்த கோல்டன் க்ளோ எவர் யூத்தோடது. ஸோ அதோட லாஸ்ட் இது காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதுதான் அந்த கோல்டன் க்ளோவோட பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதை வந்து அடிக்குவேட் குவான்டிட்டி பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து அது பீல் பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து எப்படி பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா நைக்காவோட ஷாம்பு தான். ஸோ நான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. எனக்கு டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் நான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஒரு பிங்க் கலர் பாட்டில் இருந்துச்சு. அதுவும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று வாங்கியிருக்கேன். லாங்கர் அண்ட் திக்கர் ஹேர்க்காக நைக்கா நேச்சுரல்ஸ்லேருந்து அம்லா அண்ட் கரி லீவ்ஸ் ஷாம்பு இதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இது இன்னும் பாட்டில் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலாக இது போன வீடியோலேயே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இதுவும் கூடவே வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஆனால் அந்த ஷாம்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. என்னோடய ஸ்கால்ப் வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. அண்ட் டேண்ட்ரஃப் கம்மியாகிடுச்சு. அது வந்து சுத்தமாகவே இப்போ இல்லை. ஸோ தொடர்ந்து ரெகுலராக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதோட கண்டிஷ்னர். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஹேர் மாஸ்க் இப்போ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸோட ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட் ஹேர் மாஸ்க், கெராட்டின் டேமேஜ் ரிப்பேர், 0% பேரபன்ஸ் அண்ட் சிலிகான்ஸ். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதில் வந்து நல்லா ஹேர் வந்து சாஃப்டாக இருக்குது, ஃப்ரிஸ்பியாக இருக்குது. அதாவது சிக்கு இல்லாமல் நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. ஸோ நல்ல வாசமாகவும் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் க்ரீம். இது எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம ஒரு 2 to 3 வாஷஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்புக்கு அடுத்தது வந்து கண்டிஷ்னருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட வேண்டியதில்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைலிங் அப்ளைன்சஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நான் வாங்கிக்கிறதெல்லாம் காட்டேன். ஸோ இது வந்து வீகாவோட ஹேர் ட்ரையர் வாங்கிட்டேன். ஸோ இது பாருங்கள் 1000 வாட் குவிக் ட்ரை. இந்த நாசில் டிப்போட எப்போவுமே நீங்கள் ஹேர் ட்ரையர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிப்போடு வாங்கிக்கோங்க, நாசில் டிப்போட. சப்போஸ் இது இல்லைன்னா இதுக்குள்ளே முடி போய் சிக்கிக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி இது மாதிரி வாங்கிக்கோங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் நல்ல ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு. ஸோ இது நான் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இது எல்லா பியூட்டி ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 1000 வாட் வந்து குயிக் ட்ரை, 2 ஹீட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் செட்டிங்கில். நெக்ஸ்ட் வந்து கார்டு வந்து ஸ்வெல் கார்டு தான், நமக்கு வந்து அங்கேயே நிற்காது. ஆட்டோமேட்டிக் ஓவர் ஹீட் கட் அவுட், டிட்டாச்சபிள் நாசில், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அப்படி மடக்கி வச்சுக்கிறது மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த நாசில் டிப்போடு வாங்கிக்கோங்க. எப்போவுமே வாங்கும்போது இந்த நாசில் டிப்போடு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹேர் ட்ரை பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி உள்ள முடி சிக்காது. ஸோ அதனால் நல்லா இதுலேயே வந்து கூலிங் எஃபெக்டோடையும் இருக்குது, ஹாட் எஃபெக்டோட இருக்குது. நீங்கள் அது வாங்கிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து எப்போ வச்சு தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறங்காட்டி நான் இந்த இது நார்மலாகவே வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து 2 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீட், ஃபஸ்ட்டு வந்து 1, 2 செட்டிங்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து கார்டு வந்து நமக்கு நார்மலான கார்டு. அதோட லென்த் வந்து நல்லாயிருக்கு. லென்த் வந்து டீசென்ட் லென்த். அப்புறம் வந்து இந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ சில நம்ம லோக்கல் திங்ஸ்லாம் வாங்கும்போது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த ப்ளக் பாயிண்ட்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். சில டைம் ரொம்ப ஹீட் ஆகும்போது நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகும், அதாவது தீ பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டீசெண்டான ஸ்ட்ராங்கான கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. இதோட ரேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 850 ஆர் சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. நமக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். 1000 வாட்டுங்கிறது வந்து டீசெண்டான ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் இதுக்கு மேலே இருக்கும் 1200, 600 அந்த மாதிரி வாட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட ரிவ்யூஸை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து 2 to 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு சொல்லிட்டு பிலோ 500, 600 அந்த ரேஞ்சஸில் வாங்கிட்டு அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லதாக பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லேயும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ஐகானிக்கோட பிளாக் பியூட்டி ஸ்ட்ரைட்னர்.
ஸோ இதுதான் இதோட பேக்கேஜ். ஸோ இது ரொம்ப நல்லாவே இருக்குது. வித்தின் 40 to 60 செகண்ட்ஸில் வந்து ஹீட் ஆகிடுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 877 rupees. நான் வாங்கினது எதில் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். ஸோ அமேசானில் வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 877 rupees நினைக்கிறேன். ஸோ ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இதோட டெம்பரேச்சர் வந்து 210 degrees Celsius வரைக்கும் இது ஹீட் ஆகும். பிடிசி ஹீட்டர். நெக்ஸ்ட் வந்து 360 degrees வேர்ல்ட் கார்ட். அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். செராமிக் கோட்டட் ஃப்ளோட்டிங் பிளேட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பிளாக் பியூட்டி. பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ ஸ்லிம்மாகவும் இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்படி இங்கே வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து இப்படி மேலே தள்ளிட்டோம்னா ஓப்பன் ஆகிக்கும், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து செராமிக் கோட்டட் பிளேட்ஸ். அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து ஸ்பில் கார்ட் தான். ஸோ நம்ம வந்து அங்கங்கே அப்படியே நிற்காது. கார்டு வந்து சூப்பராகவே இருக்குது, நல்ல குவாலிட்டியானது, நல்ல லென்த்தாகவும் இருக்குது. அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட்டும் ஈஸியாக இருக்குது. இதை வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 systems கொடுத்து, அதாவது 2 இதுதான், அதாவது ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து இங்கே ஒரு வந்து ரெட் கலர் லைட் எரியும். இங்கேருந்து பார்த்தா தெரியும், எனக்கு லைட்டாக குட்டியாக தெரியுது. ஸோ இங்கே வந்து லைட் எரியும் ஆன் அண்ட் ஆஃப்க்கு, அவ்வளோதான். இது வந்து 210 degrees Celsius வரைக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் ஐகானிக்கில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, எனக்கு ஐகானிக் தான் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நீங்கள் பிளாக் பியூட்டி செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஐகானிக்கில் வந்து டைட்டானியம் ப்ரோனெல்லாம் இருக்குது. அது வந்து ஆனால் காஸ்ட்லி, 4000 எபோவ் 4000 5000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். நான் எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறங்காட்டி நான் வந்து ஐகானிக்கில் வந்து பிளாக் பியூட்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் வேறு பிராண்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கலாம். இதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 settings மட்டும் தான் இருக்குது. அதனால என்னென்னா நமக்கு டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கான்ஸு. இது ஸ்லிம் டைப்பாக இருக்கிறது வந்து இதோட அட்வான்டேஜ். அதே சமயம் இந்த மாதிரி லாக் சிஸ்டம் கொடுத்துருக்கங்காட்டி நமக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கார்டுமே வந்து நல்ல டீசெண்டான லாங்கான கார்டு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குட்டியாக இருக்குது அப்படின்னா நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்படி ஹேரில் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ இது லாங்காக இருக்கிறங்காட்டி நமக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கைக்கு பிடிக்கிறதுக்கு பாட்டமாக நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீட்டுமே சூப்பராகவே ஹீட் ஆகிடுது. இதோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே இதோட வந்து இந்த இடம் தான், என்னென்னா செட்டிங் அட்ஜஸ்டபிள் இல்லை. ஸோ ஒன்லி ஆன் அண்ட் ஆஃப். இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை நீங்கள் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 877. ஆனால் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட நான் ஒரு 2 to 3 times யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டெய்லியாக யூஸ் பண்ணுற அப்படி மாதிரி இருந்தால் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு பிராண்டு இல்லைன்னா வந்து இதுலேயே வந்து ஐகானிக் நிறையா மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் இது வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தோட மைசர். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வாங்கி ஒரு 6 months மேலே ஆச்சு. ஸோ இதுதான் வந்து நான் அதை அன்பேக் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது இப்படி இருக்குது, இதுதான் பேக்கேஜோடு இருக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கினது, அகாரோட வால்யூமைசர். ஸோ இது பார்த்திங்கன்னா 2000 something வந்துச்சு நான் வாங்கும்போது. இப்போ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் எதில் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஸோ இதை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தானே. ஸோ அதனால் வந்து இதோட சவுண்டு நல்லாவே இருக்கும். இது ஸ்ட்ரைட்னர் இல்லை, இது வந்து வால்யூமைசர். அதாவது நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த செராமிக் போட்டுருக்குலையா, இதில் வந்து ட்ரை பண்ணணும் நம்ம ஹேரை. இந்த பிரிஸ்டல்ஸ்னால நம்ம கூம் பண்ணிக்கலாம். ஸோ டீடான் கூட பண்ணிக்கலாம், ஹேர் ட்ரையும் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹேர் ட்ரை பண்ணுற மாதிரியே தான் இதுவும் ஹேர் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பிரிஸ்டல்ஸ்னால கொஞ்சம் வால்யூமைஸாக கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கிறங்காட்டி நமக்கு வால்யூமைஸாக கொடுக்கும். ரொம்ப சப்பையாக இல்லாமல், ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி இல்லாமல் நல்லா பவுன்ஸியாக நல்லா இருக்கும். ரெண்டாவது இதோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபு, ஃபேன் 3 இது இருக்குது. ஆன் 3 settings இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதான்னு தெரியல. ஸோ 3 settings இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன்று வந்து ஸ்டார்ட் பட்டன், அப்புறம் வந்து ஸ்லோவாக போடுற மாதிரி, அதுக்கப்புறமா ஸ்பீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு கொடுக்கும். அதாவது ஒரு மோட்டர் ஓடுற சவுண்டு கொடுக்கும். நல்லா ஒரு 2 minutes வந்து ஹேரை ட்ரை பண்ணி கொடுக்குறது, நல்லா ஹீட்டும் கொடுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் ரொம்ப அதிகமாக முடி கொட்டுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் காட்டோன்றக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. நம்ம என்ன தான் ஹீட் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாலும் நம்ம வறுக்குன்னு இழுக்கும்போது
கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் இருக்குது. அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஹேர் ஸ்ட்ரைட்னர் கம்மியாக தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஆனால் இது வந்து யூசேஜ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். எந்த ஸ்ட்ரைட் பண்ண அதே மாதிரி நம்ம ஹேர் ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி தான் கொஞ்சம் சீப்பு யூஸ் பண்ணுவோம். ஹேர் ட்ரை 2 டைமும் வேலை செய்யும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதுலேயே வந்து கோன் ப்ளஸ் ஹேர் ட்ரையர் இருக்குது அப்படிங்கிறக்காட்டி. ஆனால் இதில் வந்து ஹேர் ஃபால் நிறையா ஆகுது. நான் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஸ்டைல் அப்ளையன்ஸஸும் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்டர் பார்த்திங்கன்னா பீப்ளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ எப்போவுமே அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கோம் வச்சு கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு ஹீட்டிங் அப்ளையன்ஸஸ் இருந்தாலும் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. இது எத்தனை பேர் ஹானஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஏன்னா நம்ம நல்லா இப்படி கோம் பண்ணும்போது குட்டி குட்டி பிரிஸ்டில்ஸ் இருக்கா, ஸோ அதில் வந்து சிக்கி நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதிகமாக உள்ளாதோ என்னமோ. ஆனால் எனக்கு பர்சனலாக நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. என்ன தான் ஹீட் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாலும் ஆனால் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப பல்ஜியாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிள் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட கார்ட் லென்த் பார்த்திங்கன்னா டீசெண்டான கார்ட் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஐகானிக்கோட ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அது நல்ல முந்தமான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியானது. அதே மாதிரி ப்ளக்கும் அப்படி தான் குவாலிட்டியானதாக கொடுத்துருக்காங்க. இது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லிக்கு வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப எமர்ஜென்சியான பர்பஸ்க்கு போகும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஹேர் ட்ரை ஆகிருக்கும். அதே சமயம் ஸ்டைலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வேவியான வால்யூமாக நல்லா ஹேர் கொடுக்குது. ஆனால் இதோட ட்ராபேக் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டுது முடி. இங்கே வந்து ஒரு நம்ம ஸ்டைல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்குன்றதுக்காக இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 சம்திங்கில் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஸோ நீங்கள் இது உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு இல்லையா, பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஸோ அதை நான் காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 10 மினிட்ஸில் வந்து இவ்வளோ தூரம் ட்ரை ஆகிருக்கு. ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகலை. எனக்கு கை இப்படி மடக்கி நான் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அதனால அந்த ட்ரை ஆகலை. ஸோ நம்ம அடிக்குவேட் குவான்டிட்டி எடுத்தோம்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். எப்போவுமே வந்து பீல் ஆஃப் மாஸ்க் எடுக்கும் போது இங்கே இப்படி போகணும், லோவர் டு அப்பர் இப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே லோவர் டு அப்பரில் எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த க்ளீன் ஆகும், டர்ட் க்ளீன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நான் பீல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ நம்ம எப்போவுமே பீல் பண்ணும்போது அடிக்குவேட் குவான்டிட்டி, அது தேவையான குவான்டிட்டி அளவு பண்ணால் தான் நமக்கு வந்து பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்மியாக எடுத்துகிட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணோம்னா நம்மளால பீல் பண்ண முடியாது. ஸோ அடிக்குவேட் குவான்டிட்டி எடுக்கணும். ஸோ கரெக்டாக பீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா பிரைட் இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது, பிரைட்னஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, take care and bye.